ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மோடு உறவு கொள்ள ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை கிட்டி சேர்த்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் கிருபையுள்ளவர் அப்பா, மகிமை உள்ளவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மாட்சிமை உடையவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்கிறவரும் செய்து முடிக்கிறவருமா இருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு மனதின் ஆவியை தருவீராக ஆண்டவரே. சிந்தனைகள் சிதறாதபடிக்கு ஆண்டவரே ஒரு மனதோடு சபையாய் ஏக சிந்தையோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களை ஒருமுகப்படுத்துவீராக, ஒருமனப்படுத்துவீராக, ஒருமனப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. சொல்லுங்க, இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்று வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா.
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்கப்பா. எங்க மத்தியிலே அசைவாடுங்க ஆண்டவரே. நீங்க இல்லாத ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. எங்க சிந்தனை, எங்க இருதயம், எங்கள் அவயவங்கள், எங்கள் திருச்சபை, எங்கள் விசுவாசிகள், எங்கள் குடும்பங்கள் முழுவதையும், இந்த ஆராதனை முழுவதையும் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. முழுவதுமாய் நீர் ஆண்டு நடத்துவீராக. ஆராதனை முழுவதும் நாங்கள் உம்முடைய அசைவாடுதலை உணரணும்பா. ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறதை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. ஒருவரும் அந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே. உம்முடைய நிறைவான பலனை, உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே. முற்றிலும் உம்முடைய பலத்தோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. தடைகளை மாற்றுவீராக. சரியான நேரத்திற்கு ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக. ஆவியானவரே உம்முடைய கரத்தில் முழு ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நடத்தி வருகிற வழிகள் ஆச்சரியமானது. அவருடைய சமூகத்திலே அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நமக்கு இந்த ஆலயத்தின் நடுவிலே கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றியோடு அவர் வாசல்களிலே நுழைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம்மை நடத்தி இருக்கிறார். நன்றி பலிபீடத்தோடு அவருடைய சமூகத்திலே அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி ஆராதனைக்குள்ளே நுழைவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லுங்க. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே.
கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க ஆண்டவரே, நன்றி பலி. அவர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறாரே. நல்ல தெய்வம் ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி நன்றி செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து சொல்லுங்க. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் ஆமென் உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, ஆமென் நன்மை சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் ஆமென். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லுங்க. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆமென் நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ ஆமென் மரித்த வாழ்வையே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். ஆமென் நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லுங்க. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். ஆமென் நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள். ஆமென் பார்க்கும் கண்களை. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் நமக்கு செய்கிற காரியங்களை எல்லாம் எண்ணி உழைக்கும் காரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் காரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை
கூட விசுவாசத்தோட பாடும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்த நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உதவி செய்வார். கடனே இல்லாமல் வாழ வைத்தீர், நன்றி தகப்பனே. செய்தீரே நன்றி, நன்மை செய்தீரே நன்றி. ஆமே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே சொல்லுங்க நன்றி, நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே சொல்லுங்க நன்றி பலி, நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஆமே நல்ல தெய்வம் நன்மை செய்தார் சொல்லுங்க. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹalleluya, ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya. நமக்கு அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹalleluya. நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. ஹalleluya. முழு இருதயத்தோடு 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே சொல்லுங்க நன்றி, நன்றி தகப்பன். செய்கிற எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில மேன்மைகளை ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் காண செய்கிறீரே. ஆமென். நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீ நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறீர் ஆண்டவரே. நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாவற்றையும் மாற்றுகிறீர் ஆண்டவரே. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில அவர் என்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்ட என்னுடைய வாழ்க்கையில அவர் நன்மைக்கு எதுவாகவே எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறவர். ஹalleluya. அவர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்கிற தேவன் அல்ல. ஹalleluya. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நன்மையினாலே நம்மை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் இந்த மாதத்திலும் அவர் தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில தந்து பரிபூரணமாய் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் நடப்பது எல்லாம் நன்மைக்காக, தீமைக்கானது ஒன்றும் இல்லை என்று சொல்லி விசுவாசத்தோட இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya.
கரங்களை தட்டி விசுவாசத்தோட உற்சாகமாய் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. சொல்லுங்க, நடப்பது நன்மைக்காக, தீமை. இன்னொரு விசை பாடுவோம் சேர்ந்து. அன்றியும் அவர் தீர்மானம் விசுவாசத்தோடு என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்காக. ஆமென். நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோம் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோம் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திரு. இன்னொரு விசை சொல்லுங்க, கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுவே. சொல்லுங்க, என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுவே. கரங்களை தட்டி. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றி. இனி ஒரு விசை கர்த்தரையே சொல்லுங்க, ஆண்டவரே நான் சார்ந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் பூரண சமாதானம் உண்டு. ஆமென். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பற்றிடுவார். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். சொல்லுங்க, கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். சொல்லுங்க, கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன்,
நடப்பது நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. சொல்லுங்க சொல்லுங்க, நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில நடப்பது எல்லாம் நன்மைக்காக? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிற யாவருக்கும், ஹல்லேலூயா, அவர் நன்மைக்கு எதுவாகவே எல்லாவற்றையும் செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் பண்ணுகிறார். அவரை சார்ந்திருக்கிற ஒருவரையும் அவர் வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை தலை குனிய விடுகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்களை உயர எழும்ப செய்கிறார். ஹல்லேலூயா. நெடுநாள் நம்ம நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம். காத்திருந்து அவருடைய சமூகத்திலே நம்மை சோர்வுக்குள்ளாக ஆக்குகிற தேவன் அல்ல. எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர எழும்பி பறக்க நம்மை செய்கிறார். ஹல்லேலூயா. காத்திருப்பது ஏதோ நம்மை சோர்ந்து போகிற அனுபவம், ஏதோ ஒன்று கிடைச்சது, ஏதோ ஒன்று நான் நன்மை பார்க்கல அப்படிங்கிறது அல்ல. அதிகமாய் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க அதிகமாய் உயர எழும்ப செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். சேர்ந்து பாடுவோம். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது ஆமென். ஓ, நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோர் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்று பாடிடுமே. சொல்லுங்க, என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்று பாடிடுமே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது தீமைக்கு ஏதுமில்லையே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்
நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சொல்லுங்க ஆமென். வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ மேலாக. ஆமென். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோட இந்த பாடலை பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ நேராக என் கண்களை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ. ஆமென். வானமும் பூமியும், வானமும் பூமியும் ஆமென் தேவனிடம் இருந்தே. சொல்லுங்க ஆமென். வல்ல தேவனிடம் இருந்தே என்னும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்னும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. ஒத்தாசை வரும் பர்வதோ நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ நேராக என் கண்களை. சொல்லுங்க எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதோ கண்களை ஏறெடுப்பேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ரகதனரம ஷகதனரதியாத்தரப. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகளை, பூரணமான காரியங்களை, எல்லா மேன்மைகளையும் பரத்திலிருந்து, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு அருளை செய்கிறாரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நல்லா கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற உபகாரங்களுக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீ நல்லவர், நீ நல்லவர், நீ சர்வ வல்லமையுள்ளவர் பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே. அத்தனை நன்மைகளை, அத்தனை ஆசீர்வாதங்களை, அத்தனை மேன்மைகளை, அத்தனை உயர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் காண செய்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாம் அவருடைய ஈவுன்னு உணர்றவங்க மாத்திரம் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றி சொல்ல ஆரம்பிங்க. என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து அவரால் உண்டானது என்று விசுவாசிங்க. என் சுய பலத்தினால இல்லை, என்னுடைய காரியத்தினால இல்லை, என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்றவங்க முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற நன்மைகளும் ஈவும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் அனுபவிக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் இப்படியாக பாடுகிறார். ஏனென்றால்
அவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை நாம் ஒரு நாளும் மறவாதபடிக்கு முழு இருதயத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுதெல்லாம் உயர்த்துவதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் சுகமாயிருக்கும் பொழுது ஒரே ஒருத்த மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் மற்றவங்களெல்லாம் எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஆலய பிரகாரங்களிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு நிற்கிற ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. 2 கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்ன சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஓ ஹல்லேலூயா. அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அப்படியே இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் எழும்பி நின்று முழு இருதயத்தோடு தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகிற இந்த நேரத்தில் தாமே முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா. அவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்தார், நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கினார், தம்முடைய தழும்புகளினாலே நம்மை சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகம் ஆக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணம் உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும். விசுவாசத்தோட சொல்லுங்க. சுகவீனம் மரணமே உந்தன் கூரோ, என்னை ஒருபோதும் வெல்லாது. கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்திருக்கிறார். சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. என்னை சொல்லுங்க. சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை
துதிக்க துதிக்க அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார், நம்மை கட்டுவிக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என்னை மீண்டும் கட்டுகிறேன் ஏகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். சொல்லுங்க, ஏகோவா சேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறேன் ஏகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. பாத்திர நீரே இயேசுவே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீர் பாத்திரரே. பாத்திர நீரே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர பாத்திர நீ பாத்திரரே. வெறும் சத்தத்தில் நாம் ஆராதிக்கிறதான தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து பரிசுத்த உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக அர்ப்பணித்து அவருக்கு செய்யத்தக்கதான ஆராதனை தான் புத்தியுள்ள ஆராதனை. அந்த ஆராதனையில தான் தேவன் மகிமையும் படுகிறார். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி, ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா, உங்க கிருபை இல்லாம எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாக தருகிறோம் ஆண்டவரே, எங்களை தகன பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலும் தேவனுக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆமென், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட தேவனாக வெளிப்படுத்துகிறார்? அவர் தன்னை பரிசுத்தம் உள்ளவராக, சத்தியம் உள்ளவராக, ஆமே ஹல்லேலூயா, சபைக்கு இன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. ஆமே. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தின்படியாக பிலதெல்பியா சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த சபைக்கு ஆண்டவராகிய தேவன் தன்னை இப்படியாக வெளிப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகளை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறாதாவது, இதோ ஆமென், நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் ஆமென் ஹல்லேலூயா என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கால நேரத்திலே கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டவர்களாக ஹல்லேலூயா சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக, சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக, ஹல்லேலூயா சபைக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக, ஹல்லேலூயா அவர் இவ்விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். நானே பரிசுத்தம் உள்ளவரும், நானே சத்தியம் உள்ளவரும், நானே தாவீதின் திறவுகளை உடையவரும், நானே அடைக்கிறவரும் பூட்டுகிறவரும் ஆகிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை சத்தம் உயர்த்தி பரிசுத்தமும் தாவீதின் திறவுகோலை ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு மனதோடு கூட முழு பலத்தோடு கூட அந்த தேவனுக்கு உமக்கு ஆராதனை, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் ஒன்னு தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிறதான இந்த ஸ்தலத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல மனுஷனுடைய பிரசன்னம் அல்ல, தேவ பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறபடினாலே அவருக்கு மகிமை உள்ள ஒரு ஆராதனையாக, ஆராதனை உமக்கு, ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. கர்த்தர் மகிமையாய் எழுந்தருளுவாராக. இந்த கால நேரத்திலே அவருக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தும்படியாக ஆமென் அவரை துதிக்கிறதான துதி இந்த இடத்திலே இருந்து சுகந்த வாசனையாக மேலே எழும்பட்டும். ஓ ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, சிங்காசனத்தில்
ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஹல்லேலூயா ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் தம்முடைய ஆவியினால் ஒரு விடுதலையை உண்டு பண்ணுவாராக. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தாமே ஆண்டவர் இறங்கி வந்து ஹல்லேலூயா தடைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே உண்டு. எல்லாரும் ஒருமித்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆவியானவர் தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தினாலே இந்த ஆலயத்தை, இந்த இடத்தை ஆண்டவர் நிரப்புவாராக. யாக்கோபு சொல்லுகிறார், இந்த இடம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே தம்மை உண்மையாய் ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக அவர் நம் நடுவிலே இருக்கிறார். மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். லூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை என்னுடைய சிந்தையில் வைத்தார். என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை ஆழமாக பதித்தார். அதைத்தான் சபைக்கு அறிவிக்கிறேன். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்னதான ஒரு வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். சத்தம் அவ்வளவுதானா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவரை போல உசுப்பேத்துற ஆட்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் உனக்கு அதை தருவேன், உனக்கு நான் இதை தருவேன், ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தருகிறார். ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம்னா மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி திரும்ப 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 திரும்ப. ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், எத்தனை வாக்குத்தத்தங்கள் தந்தாலும் அதை நம்மை பலப்படுத்துவதற்காகவே. அல்லேலூயா. அதில் ஒன்றையும் தவற விடாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அழகு பார்க்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அரசியல்வாதிகளை போல அல்ல, ஒன்று சொல்லிட்டு ஒன்று செய்யாமல் விடுவது அல்ல, அல்லது மனிதர்களைப் போல அல்ல. ஆமென். இப்போ மனிதர்கள் இப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்க நாக்கு என்ன செய்யும்? மாறிடும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தையையும் தரையில் விழவிடாதபடிக்கு அதை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி முடிக்கிறதான நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டாலும் ஆண்டவர் ஞாபகத்தில் வைத்து ஏற்ற காலத்திலே அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு
தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலையும், இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சபைக்கு சொல்லுகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். பிலதெல்பியா சபையை பார்த்த ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அச்சன்குளம் ஏஜி திருச்சபையை பார்த்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிலதெல்பியா என்பது அது ஒரு பட்டணம், அது ஒரு ஊர், அது ஒரு சின்ன ஊர். ஆமென். அந்த சின்ன ஊரில் இருக்கிற பிலதெல்பியா என்கிறதான அந்த பட்டணத்தில் இருக்கிறதான சபையை பார்த்து ஆவியானவர் யோவான் மூலமாக சொல்லுகிற வார்த்தை தான் பார்க்கிறோம். அப்படியானால் என்னுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, இந்த சின்ன கிராமத்தில், இந்த சின்ன சபையாக கூடி வருகிறதான இந்த சபையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். இதோ திறந்த வாசலை, ஆமென், சபையாகிய உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருச்சபையின் ஊழியத்திற்கென்று ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். அவர்தான் பூட்டுகிறவர், அவர்தான் அடைக்கிறவர். பூட்டுகிறவரும் அவர்தான், அடைக்கிறவரும் அவர்தான். இங்கே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அவர்தான் பூட்ட முடியும், அவர்தான் திறக்கவும் முடியும். அல்லேலூயா, ஆமென். சபையை பூட்டுவதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தை தடை பண்ணுவதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த அரசாங்கத்திற்கும் அதிகாரம் இல்லை. தேவனே வாசலை திறக்கிறவர். அல்லேலூயா. இந்த திருச்சபையின் ஊழியத்திற்கென்று ஆண்டவர் வாசலை திறக்கிறார். ஆமென். இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்திலே ஆண்டவர் சுவிசேஷத்திற்கென்று வாசல்களை ஆண்டவர் திறக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. இங்கே பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. திறந்த வாசல் அப்படின்னா என்ன? அந்த திறந்த வாசல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதான வாசல் என்ன அப்படின்னா, சுவிசேஷத்திற்காக திறக்கப்பட்டதான வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயம் பாரப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை வேளையில் அவருடைய பாரத்தினாலே நம்மை நிரப்புவாராக. ஆமென். சுவிசேஷத்திற்காக திறக்கப்பட்டதான வாசல். கடினமான சூழ்நிலைகளிலே, உபத்திரவப்படுகிறதான சூழ்நிலைகளிலே இந்த பிலதெல்பியா சபைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். ஆமென். ஊழியம் செய்வதற்கு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், உபத்திரவப்படுத்தப்படுகிறதான சோதனை காலகட்டமாக இருந்தாலும், நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சபைக்கு என்று, ஆமென், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான உங்களுக்கும் எனக்கும் என்று கடினமான சூழ்நிலை என்று ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. கடினமானது என்று ஒன்றுமே இல்லை. ஃபாதர் அழகா ஒரு பாடலை பாடி வச்சிருக்கிறாங்க. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவோமாக. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு ஒன்றும் இல்லை. கடினமானது உமக்கு, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஏசப்பா எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது. ஓ
எதுவும் இல்ல ஏசப்பா, முடியாதது எதுவும் இல்ல, உம்மாலே செய்ய முடியாத ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டிகாட். ஆயிரம் ஆயிரம் அன்பு காட்டும் ஆல்மைட்டிகாட். எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது ஓ எதுவும் இல்ல ஏசப்பா, முடியாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடினமானது என்று எதுவுமே இல்லை. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவர். அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரே தம்முடைய திருச்சபையை வளர்க்கிறவர். அவரே ஜனங்களை ரட்சித்து ஆமென் இந்த ஆமென் சபையாகிய இந்த மந்தைக்குள் கூட்டி சேர்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இது முதல் வாரமாக இருக்குது, இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளோடு கூட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்கிறது ஆண்டவரே, நாளைக்கு இவங்களுக்கு இவ்வளோ பணத்தை கொடுக்கணுமே, இந்த கடனை அடைக்கணுமே, அல்லது இந்த சூழ்நிலைகளை நாங்கள் சமாளிக்கணுமே அப்படின்னு உள்ள சூழ்நிலைகளெல்லாம் இருப்பாங்களே, இவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லணுமே, இந்த வசனத்திலேருந்து என்ன சொல்ல வேண்டும், நிறைய இருக்குது. ஆமென். ஆனால் திரும்ப திரும்ப ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் என்னுடைய உள்ளத்தில் அழுத்தமாக கர்த்தர் ஆவியானவர் ஏவினார். சுவிசேஷத்திற்கென்று சபை ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, திருச்சபையானது சுவிசேஷ வேலையை செய்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்னே இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் தகர்த்தெறிந்து, ஆமென், கோரேசுக்கு ஆண்டவர் சொன்னது போல கோணலானவைகளை செவ்வையாக்கி நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான பொக்கிஷங்களை, புதையல்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நமக்கு வாக்கு உரைக்கிறார். அதன்படியே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு, ஐயோ அந்த கல்லறையின் கல்லை யார் எனக்காக புரட்டி தள்ளுவான் என்று அப்படிப்பட்ட ஒரு யோசனையோடு கூட கல்லறையினிடத்திற்கு வந்த பொழுது, இந்த மரியாள், மகதலேனா மரியாள் வருவதற்கு முன்பதாகவே ஒரு தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளி இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம சில சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு முன்பதாகவே நமக்காக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை அவர் புரட்டி தள்ளுவார், அதை மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். எனக்காக எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் நான் முன்னே செல்லும் பொழுது வாசல்கள் எனக்காக திறக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். 1ஆம் தேதி சொன்னேன், நேற்றைக்கு பெரிய பெரிய மால்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க போய்
கதவுல போய் கையை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போகும்போது ஒரு அரை அடி 1 அடிக்கு முன்பதாகவே வாசல் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? திறக்கும். அந்த வாசலுக்குள்ளே போயிருக்கீங்களா அங்கே இருக்கிறவங்க? அல்லேலூயா, ஆமென். முன்னாடி போகும் பொழுது அதை தொடக்கூட வேண்டாம், வாசல்கள் திறக்கப்படும். ஒரு மனிதனே அப்படி செய்ய முடியுமானால், அப்படி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்த முடியுமானால், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறதான தேவன், நம்முடைய தேவன், அவர் நமக்காக நம்ம கிட்ட போகும் பொழுது அதற்கு முன்பதாகவே வாசலை நமக்காக திறந்து தேவ மகிமையை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. வாசல் இருக்குது, கதவு இருக்குது. எதுக்காக வாசல் இருக்குது? உங்கள் லாக்கரில், பீரோவில் 100 பவுன் நகையை, 200 பவுன் நகையை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு. எங்க பாஸ்டர், ஒரு 1/4 பவுன் நகைக்கே வழி இல்லையே அப்படின்னு வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக வாசலை நம்ம போடுறோம். கதவுகளை போட்டு வெளியில் போகும்போது பூட்டிட்டு தாழ்பால் போட்டுட்டு என்ன செய்கிறோம்? நம்ம போகிறோம். அல்லேலூயா. அப்படி ஆனால் வாசல் போடப்பட்டிருக்குது அப்படின்னா உள்ள ஏதோ முக்கியமான பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். விலை மதிப்பில்லாத பொருள் இருக்குது, விலையேறப்பட்டதான நம்ம சம்பாதித்ததான பொருள் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்குத்தானே அவ்வளவு பாதுகாப்பு நம்ம போடுறோம். அப்படியானால் நான் வாசல்களை நான் உனக்காக திறக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதான, நமக்காக தரக்கூடியதான, நமக்காக சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறதான பொருட்கள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் உள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இல்லை நான் சம்பாதிக்கிறேன், நான் போகிறேன், எனக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவது. அல்லேலூயா, ஆமென். நான் இந்த வசனத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன்னு சொன்னார்னா, உள்ளே எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, ஒருவேளை அதை உங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம், உங்கள் செவிகள் கேட்காமல் இருக்கலாம், இருதயத்தில் அதெல்லாம் தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதான் அந்த நன்மையை சுதந்தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நமக்காக ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள பாயிண்ட்டுக்கு நான் வரல. சபையை குறித்து தான் ஆண்டவர் அதிகமாய் பாரப்படுத்துகிறார். ஊழியத்திற்கென்று சுவிசேஷ வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா, சுவிசேஷ வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேகமாக ஆமென். ஒவ்வொரு வசனத்துக்குள்ள நான் போக விரும்பல. 2 ராஜாக்களின் புஸ்தகம், ஆமென், அதில் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் அந்த வசனங்கள்லாம் வாசித்து ஜெபித்தோம். அங்கே சீரியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையங்களை கொள்ளையடிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சொத்துக்களை அவர்களுடைய உடைமைகளை அபகரித்து கொள்ளும்படியாக, அந்த பகுதி எல்லைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொள்ளும்படியாக சீரியர்கள் எழும்பி வருகிறார்கள். அந்த இடத்துல இப்போ ஒவ்வொரு வசனத்தையா வாசிக்கிறதுக்கு சமயம் இல்லை. அந்த இடத்துல சீரியர்களுடைய பாளையத்திற்குள் போய், ஆமென், அவர்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து எதிரிகளை துரத்தி அந்த பகுதி எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொள்வதற்கு, சுதந்தரித்துக் கொள்வதற்கு 4 குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. யார ஆண்டவர் பயன்படுத்தினாராம்?
4 குஷ்டரோகிகளை பயன்படுத்தினார். குஷ்டரோகிகள் அவங்க ஊருக்கு வெளியில ஒதுக்கப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில குஷ்டரோகிகள் அவங்க ஊருக்கு வெளியில தான் இருக்கணும். எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தான். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் அந்த நாட்களில் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, குஷ்டரோகிகளையே பயன்படுத்த முடியும்னா ஏன் உங்களை பயன்படுத்த முடியாது? கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லுங்களேன். அல்லேலூயா. குஷ்டரோகிகளையே பயன்படுத்த முடியும்னா அவங்க நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினச்சி போகிறாங்கன்னா, பட்டணத்துக்குள்ளே போனாலும் நம்ம சாவோம், எதிரியினுடைய பாளையத்துக்குள்ளே போனாலும் நம்ம செத்து போவோம், எப்படினாலும் செத்து தான் போக போகிறோம். அதுக்கு நம்ம எதிரியினுடைய பாளையத்துக்குள்ளேயே நம்ம போவோமே. உள்ளே போன பொழுது அங்கே கர்த்தர் மகா இரைச்சலின் சத்தத்தை கட்டளையிட்டார். உள்ள போனதோ 4 குஷ்டரோகிகள். ஆனா அந்த எதிரியினுடைய பாளையத்துக்குள்ள இருந்த அத்தனை பேருடைய காதுகளில் விழுந்த இரைச்சலின் சத்தம் என்ன தெரியுமா? அங்கிருந்து பெரிய பெரிய இராணுவங்கள் வர்றாங்க. எகிப்தின் சேனைகள் வருகிறார்கள், எத்தியோப்பியருடைய சேனைகள் வருகிறார்கள் அப்படின்னு பெரிய பெரிய இராணுவங்களுடைய இரைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணினாராம். அப்படின்னா அதிலிருந்து ஒன்றை நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு தனிப்பட்ட நபராகத்தான் வேதாகமம் அங்கே சித்தரிக்கிறது. ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு பெரிய சேனை வருகிறதாக கர்த்தர் எதிரிக்கு முன்பதாக காண்பிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் நிற்கிறேன்னா நான் தனி ஒரு நபர் அல்ல, என்னோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய சேனையையே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு தனி நபர் அல்ல, உங்க கூட ஒரு பெரிய சேனையே, ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இந்த குஷ்டரோகிகள் அங்கே உள்ள போன பொழுது மகா இரைச்சலின் சத்தத்தை அவர்களுக்கு கேட்க பண்ணினார். எதிரிகள் அத்தனை பேரும் இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி போனாங்க. இவர்கள் உள்ளே நுழைந்து எதிரினுடைய பாளையத்துக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளையடித்து ஆமென். அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், அதனால இந்த நாள்ல நம்ம சும்மா இருக்கக்கூடாது, மௌனமா இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் எப்படி பாருங்க, இந்த ராத்திரி வரைக்கும் நம்ம காலையில பார்த்துக்கலாம், காலையில போய் சொல்லுவோம் அப்படின்னு இருந்தா குற்றம் நம்மேல் சுமரும். அதனால இப்பவே நாம் போய் ராஜாவுக்கு அறிவிப்போம், ஜனங்களுக்கு அறிவிப்போம் என்று அவர்கள் கண்டதான அந்த காட்சியை, நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு போனார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு மனதில் நீங்க நினைச்சீங்கன்னா குற்றம் உங்க மேல சுமரும். நான் அப்படி நினைச்சோம்னா குற்றம் என் மேல் சுமரும். இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நாள். அல்லேலூயா, ஆமென். இன்றே ரட்சணிய நாள். இன்னைக்கே எழுந்து நாம செயல்பட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. இந்த காணிக்க நேரத்தில் ஒரு பாட்டு பாடினோம் பார்த்தீங்களா? மிஷனரிகள் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பாருங்க. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்கு நான் பாதாளத்தில் நான் என்ன செய்வேன்? கொள்ளையடிப்பேன். பாதாளத்தில் எத்தனையோ ஜனங்கள் மடிந்து கிடக்கிறார்கள். ஆமென். அந்த ஜனங்களை எல்லாம் கொள்ளையடித்து பரலோகத்திலே நான் பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைப்பேன். அல்லேலூயா. இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தவங்கள்லாம் சரித்திரம் சொல்லும், அது பூச்சியும் துருவும் அரித்து போட்டது.
அந்த சொத்தும் அந்த சுகமும் அது வேற ஒருத்தருக்கு என்ன செய்யும்? போயிடும். யாருங்க காலங்காலமாக இருந்து அந்த சொத்தை, அந்த அந்த இடத்த, அந்த சம்பாத்தியத்தை, அந்த சம்பத்துக்களை அனுபவித்து கொண்டிருக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லாமே இந்த உலகத்தில் மாறி போகும். ஒன்னே ஒன்று தான், பரலோகத்தில் சொத்தை சேர்த்து வைப்பதற்கு, பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, பாதாளத்தில் இருக்கிறவர்களை ஆமேன் கொள்ளை அடித்து பரலோகத்திலே சேர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க பாதாளத்தில் கொள்ளையடிப்பே பரமனே உமக்கென வாழ்ந்திடுவே. பரலோக ஆள் சேர்ப்பே பரமனே உமக்கென வாழ்ந்திடுவே. பரலோக சேர்ப்பே வந்திடே வந்திடே வெறும் கையாய் வந்திடே. ரெண்டு ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு சின்ன பிள்ளையை, சிறு பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமையாக கொண்டு போகப்பட்டதான சிறு பெண், அந்த சிறு பெண் மூலமாக அந்த தேசத்திற்கு அதிகாரியாக இருந்ததான குஷ்டரோகத்திலே இருந்ததான நாகமானை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை சந்தித்ததுனால அந்த சின்ன பிள்ளை வேற ஒண்ணுமே சொல்லல, இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்க அந்த தீர்க்கதரிசியை போய் பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற குஷ்டரோகம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். அதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. பெருசா ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் ஏசப்பாவை பத்தி நீங்க இயேசுவை நீங்க கும்பிட்டு பாருங்க. அவன் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா, ஆமென். இந்த சின்ன பிள்ளை அந்த குஷ்டரோகத்தில் இருந்த நாகமானுக்கு அந்த சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தமாக என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த நாகமான் சுகம் பெற்றான். சுகம் பெற்று அவன் சொல்றான், ஒரு வார்த்தையை சொல்றான் 15வது வசனத்துல, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் எங்கும் வேறெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அவன் அறிந்தது மட்டும் இல்லை, தேசத்திற்கே அந்த வார்த்தைகளை பிரகடனப்படுத்தினான். அப்படியானால் இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான எழுப்புதலை நம்முடைய பட்டணத்திலே காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அந்த நாகமானை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் எண்ணிக்கையில் அதிகம் உள்ளவன், அவன் ஜனம் பெருத்தவன், அவன் ரொம்ப பெரிய ஆளு. யாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஐயோ எவ்வளோ பெரிய ஆட்கள், இவங்கள்ட்டெல்லாம் நம்ம போய் பேச முடியுமா? இயேசு இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அல்லேலூயா. அந்த பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, சின்ன பிள்ளையே ஆண்டவர் யூஸ் பண்ண முடியும்னா, பயன்படுத்த முடியும்னா, நீங்க விவரம் உள்ளவங்க தானே. அல்லேலூயா. ஆண்டவர் யூஸ் பண்ணுவார், பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்காக 24 மணி நேரமும் ஓட வேண்டாம், வாரத்தில் 7 நாளும் ஓட வேண்டாம். ஒரு 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 நாளைக்கு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் அல்லது ஒரு வார்த்தை போதும். யாரையாவது பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த இருதயம் நம்ம என்னதான் ஓடிட்டு இருந்தாலும் இருதயம், ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்கப்பா, ரட்சிங்கப்பா, என் கிராமம் ரட்சிக்கப்படணும், என் பட்டணம் ரட்சிக்கப்படணும், என் தேசம் ரட்சிக்கப்படணும், இவங்கெல்லாம் சந்திக்கப்படணும், இந்த அறியாமையின் இருளில் இருக்கிறாங்கப்பா, குருடாக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா, இவங்கெல்லாம் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆமென் அந்த ஒரு வாஞ்சையோடு கூட நம்ம செயல்படுவோமே, ஆனால் நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. சுவிசேஷத்திற்கென்று வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கவில்லை, வாசல்களை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன நம்ம போகத்தான் செய்யணும். எல்லாரும் வீடு பூட்டி இருக்குன்னு நம்ம பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா, எழுந்து நம்ம புறப்பட்டு போகும் பொழுது அது வரைக்கும் கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் நமக்காக கதவு திறக்கப்படும். அந்த வீட்டுக்குள்ள போய் சமாதானத்தை சொல்றதுக்கு, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஆண்டவர் நமக்கான வாசல்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. நான் நேற்றைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இப்போதான் புதுசாக தேடுறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படிப்பா புரியும் அப்படின்னு நானும் ஜெபம் பண்ணேன். இல்லை, இந்த வார்த்தையை தான் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் திருத்தமாக சொல்லுகிறார். நான் உனக்காக உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஆனால் நீங்க போய் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. எஸ்தரை பார்த்து ஆமென் மொர்தெகாய் சொன்னான், எஸ்தர் 4வது அதிகாரத்தில், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு ஒருவரிடத்திலிருந்து வந்துடும். பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லிருங்களேன், இந்த காலத்தில் மௌனமாக இருந்துட்டோம்னா ரட்சிப்பு யார் மூலமாவது நடந்துடும். நம்ம மூலமாக நடக்கணும். அல்லேலூயா. நம் மூலமாக நடக்கணும், என் மூலமாக நடக்கணும். ஆமென். என்னால், என்னை கொண்டு, என் மூலமாக இந்த தேசத்தில் ரட்சிப்பு உண்டாகணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சொல்லுங்க, என்னால், என் மூலமாக, என்னை கொண்டு இந்த தேசத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த கிராமம் அசைக்கப்படுவதாக, இந்த பட்டணம் அசைக்கப்படுவதாக. ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துவாராக. நான் என்னத்துக்கு பிரயோஜனமாகுவேன், என்னால் என்ன முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை கொண்டு, அதனால தான் சொன்னேன், குஷ்டரோகிகளே ஆண்டவர் யூஸ் பண்ண முடியும்னா, சின்ன பொண்ணையே ஆண்டவர் பயன்படுத்த முடியும்னா, இந்த எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறா, ஆமென், அரண்மனையில் ராஜாத்தியாக இருக்கிறா. அவன் மேன்மையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சிலர் பயப்படுவாங்க. எப்படி எஜமான்கிட்ட போய், எப்படி எனக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட போய் பேசுறது, பேசிட்டோன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்களே, பேசிட்டோன்னா இருக்கிறதும் போயிருமே. எஸ்தரும் அப்படிதான் பயந்துட்டு இருந்தா. ராஜாட்ட போய் யாருங்க பேச முடியும், பேசுனா கழுத்தை என்ன செஞ்சிடும், போயிடும். எஸ்தர் அப்படித்தான் யோசிச்சுட்டு இருந்தா. ஆனா மொர்தெகாய் அவன் சொல்லி கொடுத்தான், உன்னை கொண்டு போய் எதுக்கு அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, எதுக்கு இந்த ராஜ மேன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அங்க போய் செல்வ செழிப்பா இருக்கிறதுக்காகவா? இல்ல, எத்தனை பேர் யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நீ சும்மா இருந்தன்னா ஆண்டவர் வேற யாரையாவது யூஸ் பண்ணிடுவாரு. உனக்கு இந்த மேன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்கு காரணமே ராஜாட்ட போய் பிரவேசித்து இந்த காரியத்தை சொல்றதுக்காக இருக்கலாமே. யாருக்கு தெரியும், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு யார் மூலமாக வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாரம் நம்முடைய இருதயத்தை பற்றி பிடிக்கட்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் சும்மா இருந்துட்டோம்னா ரட்சிப்பு வேற யார் மூலமா, அதாவது ரட்சிக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ரட்சிக்கிறது கர்த்தர் தான். கண்டிப்பா ரட்சிப்பார். கண்டிப்பா தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தமக்கென்று பிரித்தெடுப்பார். ஆமென். யாரையாவது கொண்டு ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். ஆனா நம்ம அப்படி யாரையாவது பயன்படுத்தணும் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் என்னை பயன்படுத்தும், என்னை உபயோகப்படுத்தும். நான் என் வீட்டுக்கே பிரயோஜனம் இல்லாத ஆளுதான், நான் எனக்கே பிரயோஜனம் இல்லாத ஆளுதான். ஆனா என்னையும் நீங்க பயன்படுத்த முடியும்பா, என்னை பயன்படுத்தும் ஆண்டவர். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் ஓ ஹல்லேலூயா கேட்ட வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில், இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 2:12 சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு துரோவா பட்டணத்தில் வந்த பொழுது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்காக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா ரட்சிப்பு யார் மூலமாவது கடந்து போயிரும். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும், ஆண்டவரே. நம்முடைய இருதயம் தேவனுடைய சமூகத்தில் கதறட்டும். இன்னும் வார்த்தைகளை பேசுறதுக்கு எனக்கு ஆசைதான். கர்த்தருடைய பந்தயம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வருடத்தின் இந்த ஆகஸ்ட் மாதத்தில், இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்து உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கிராமங்களுக்குள் பட்டணத்திற்குள் கடந்து சென்று எப்படியாயினும் ஆண்டவரே ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும். ஆண்டவரே எப்படியாயினும் ஆண்டவரே பாதாளத்தில் இருக்கிறவங்களை நான் கொள்ளையிட்டு பரலோகத்திலே நான் சேர்க்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே 2 கையையும் ஆண்டத்துக்கு நேராக விரித்து ஹல்லேலூயா, வந்திடே வந்திடே வேறும் கையாய் சமூகம் வந்திடே வந்திடே. இன்றைக்கு இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்தட்டும், நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கட்டும். நான் நம்முடைய சமூகம் வரும் பொழுதெல்லாம் நான் வெறுமையாய் நான் வராதபடிக்கு ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பதற்கு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று நான் கருதுகிறேன். லாபமான எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. சேர்த்து வைக்க இங்கு ஒன்றுமில்லை, சேர்த்து கொள்ளும். நம்முடைய தேசத்துக்கு வந்த மிஷனரிகள்லாம் இப்படிதானங்க வாழ்ந்தாங்க. எதை அவர்கள் சேர்த்து வைத்தார்கள்? லாபமாயிருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நினைத்து அனைத்தையுமே நாம எதை இழந்திருக்கிறோம்? நேரத்தை இழந்திருக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக நமக்கான எதை நாம் இழந்திருக்கிறோம்? ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். சேர்த்து வைக்க இங்கு ஒன்றுமில்லை, வந்திடே வந்திடே நேரும் கையாய் வந்திடே வந்திடே.
நாடி தேடி தினம் ஓடிடுவே. நாதன் இயேசு அன்பை விதைத்திடுவே. உம்முடைய அன்பை நான் விதைத்திடுவேன், விதைத்திடுவேன். தேச எல்லை எங்கும் நேசர் வருகையை உரைத்திடுவேன். நேசர் வருகையை உரைத்திடுவே. வந்திடே வந்திடே. ஓ ஹல்லேலூயா. வந்திடே வெறும் கையா. வந்திடே வந்திடே. சமூகம் வந்திடே. இப்ப வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் உங்க மனசுல ஒதுக்கி வைக்காதீங்க. ஹல்லேலூயா. என்னால முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்க மனதில் நினைக்காதீங்க. யாரையும் பயன்படுத்த அவரால் கூடும். ரெண்டு கையையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஏசப்பா ஹல்லேலூயா, வெறுங்கையாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரலப்பா. ஹல்லேலூயா. எங்களை மீட்டு கொண்டவர், எங்களை ரட்சித்தவர், எங்கள் மூலமாக எங்களால் எங்களை கொண்டு ஆண்டவரே பாதத்தில் மேம்பட்டிருக்கிறதான அநேகரை நாங்கள் கொள்ளையடித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, எங்களை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவாராக. ஆமென். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து சபையை உயிர்ப்பித்தார். ஆமென். ஒன்று தெரியுமா, அந்த பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் ரொம்ப மெச்சுக்கொள்கிறார். குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் மற்ற 7 சபைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 7 சபைகளில் இந்த பிலதெல்பியா சபை மட்டும் ஆமென் எந்த விதத்திலையும் குற்றம் சாட்டப்படவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த சபை வசனத்தில் வளர்ந்திருந்தது. வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, நீ பொறுமையாக இருந்தபடியினாலே. ஆண்டவர் இந்த சபையை குறித்து மெச்சுக்கொள்றாருங்க. உங்களே என்னை குறித்து மெச்சுக்கொள்ளணும். என் வசனத்தை கை கொண்ட சபை, பொறுமையாக இருந்த சபை. ஆமென். சோதனை காலத்தில் ஆமென் தப்பித்து கொள்ளும்படியான போக்கை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன் என்று சபைக்கு ஆண்டவர் வாக்குரைத்து, இந்த சபைக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று பிலதெல்பியா சபைக்கு சொன்னது போல ஆண்டவர் இந்த சபைக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஆமென் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவன் இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை பாரப்படுத்துவதாக. இந்த வாரம் முழுவதும் உமக்காக செயல்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.